ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக்ஸ் லேப் இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பு. ரொம்ப 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 சூப்பரான ஆப். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு சுத்தமாக டவரே இல்லை. ஓரளவுக்கு தான் டேட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் டேட்டா இருந்ததுனா தான் இந்த ஆப் வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். நான் இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் தென் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிற எல்லாருமே என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக அமையும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு சின்ன கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ என்னென்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எடிட், ஸ்பைரல், கொலேஜ், ட்ரிப் அண்ட் போர்ட்ரைட் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி ஒன்று எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை தான் தனித்தனியாக பிரித்து கூட கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பேக்ரவுண்டு கொடுத்து போகிறதும் ஒன்று தான். இதில் போயிட்டு இந்த ட்ரிப் அப்படின்ற இதில் போயிட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாமே ஒன்று தான். இப்போ மேலே கொடுத்துருக்கிறதும் இப்படி தான். உள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸை தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதில் வந்துட்டு எடிட்டிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுக்கு நான் ஒரு ஃபோட்டோ இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், மொட்டுக்கன்னு ஃபோட்டோவையே. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே, அதாவது என்ன சொல்கிறது, அந்த பிக்சர்லேயே மேலே இன்னொரு பிக்சர் வந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது. இது ஒரிஜினல் கொடுத்தா ஒரிஜினல் ஆகிடும். திரும்ப ஸ்கொயர் கொடுத்திங்கன்னா இப்படி ஆயிரும். இதில் வேறு ஒன்றும் பெருசாக எடிட்டிங் நிறைய இருக்குங்க. டெக்ஸ்ட் வைக்கிற மாதிரி, ஃபில்டர் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. இது அப்படியே இப்போ நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதர்ஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா வேறு எதுலையாவது ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சேவ் ஆயிடுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடுத்த ஆப்ஷன் போகிறேன். ஸ்பைரல் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப கேலரியில் போயிட்டு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் வந்து டக்குன்னு பண்ணுங்கிறக்காக ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணுற ஓரளவுக்கு லோடு பண்ணியிருக்கேன். நான் வெளியே மழை பெய்யறதுனால என்னால் வெளியில் போயிட்டு யூஸ் பண்ண முடியல. டேட்டா ஓரளவுக்கு தான் இங்கே கிடைக்குது. இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுவே வந்துட்டு இன்னும் நல்ல ஃபோட்டோவாக இருந்தது அப்படின்னா நல்லா இந்த கேர்ள்ஸ்க்கு இந்த ஆப் பயங்கரமாக எடிட்டிங்க்கு ஒரு சூப்பரான ஆப்புன்னு சொல்லலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணலாம். பசங்களுக்கு பண்ணுற எடிட்டிங் இருக்கும். அது நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். பட் லோட் ஆகுது, அதெல்லாம் விட்டுறலாம். விங்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி வருங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஷேப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். லவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஹார்ட் ஷேப்ஸு. இது பார்த்திங்கன்னா ஸ்பைரல்லே ஹார்ட் வந்த மாதிரி இப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு எதுவுமே இன்னும் லோட் ஆகலை. இட்ஸ் ஓகே, நீங்கள் போய் பாருங்கள். பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா தெரியும். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ஆப்பு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு க்ளவுடுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுவே ஒரு பொண்ணாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது செம்மையாக இருந்ததுங்க. பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒரு ஆப் தான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ ஒரு சூப்பரான ஆப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நேச்சர்னு கொடுத்திங்கன்னா நிறையா வரும். இதெல்லாம் இன்னும் லோட் ஆகலை. ஓகே, லேட் ஆயிரும். ஸ்ட்ரைட்டாக நான் பேக்ரவுண்டுக்கு போயிடுறேன். இந்த மாதிரி ஆட் அப்பப்போ எப்போவும் தான் வரும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வருங்க. இப்போ நம்ம அங்கே எடிட் பண்ணோம் இல்லையா, அதோடு இங்கே வந்துருச்சு. நம்ம வந்துட்டு திரும்ப வந்து ஸ்பைரலில் போயிட்டு ஃபஸ்ட்டு நன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த எடிட்டிங்கும் வராது. இப்போ செகண்ட் திரும்ப பேக்ரவுண்டுக்கு போய்க்கலாம். பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி தான். இப்படி எங்கே வேணாலும் இதில் பார்த்திங்கன்னா நேச்சர் கொடுத்திங்கன்னா நேச்சர் பேக்ரவுண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி இப்போ இது எதுவுமே லோட் ஆகலை. ஸோ எதுவுமே உங்களுக்கு காட்ட முடியல நான். இட்ஸ் ஓகே. பேக்ரவுண்ட்லேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் முக்கியமாக காட்டணும்னு நினச்சது இதுதாங்க, மோஷன். பேக்ரவுண்டில் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இருங்க காட்டுறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிறேங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோக்கு. இப்போ பாருங்க, இந்த பேக்கிரவுண்ட் செட் பண்ணீங்கன்னா, இந்த ஃபோட்டோவ பேக்கிரவுண்ட்ல எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். பட் நீங்க மோஷனுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோவ மூவ் பண்ண முடியாது. மோஷன் தான் மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால நம்ம பேக்கிரவுண்டுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோவ இந்த ஓரத்தில நான் வச்சுர்றேன். திரும்ப மோஷன் போனீங்க அப்டின்னா, இப்டி பார்த்தீங்கன்னா, இப்டி இழுக்கலாம். அதுவே இத கொஞ்சம் இன்னும் பேக்கிரவுண்ட்ல போய் மாத்தி கீழ வச்சுட்டீங்க அப்டின்னா, இது இப்டி இழுக்கலாம். இது மோஷன்ல டென்சிட்டிய வந்து இப்டி ஜாஸ்தி பண்ணீங்கன்னா, நெறைய ஃபேஸ் வர மாரி. இதுதான் வந்து மேக்ஸிமம் டென்சிட்டி. ஒபிசிட்டி குடுத்தீங்க அப்டின்னா, அது இன்னும் கலர் பிரைட்டா வரும். பின்னாடி வர ஃபேஸும் பிரைட்டா வரும். மொட்டுக்குன்னு அந்த முன்னாடி கையில வச்சிருந்த அந்த ஒரு கம்பி மாரி இருக்கிறது அந்த தலைய லைட்டா கட் பண்ணிடுச்சு. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு காட்டணுன்றதுங்கிறக்காக தானே பண்ணிட்டுருக்கேன். நோ ப்ராப்ளம். இப்டி இது ரொம்ப எனக்கு புடிச்சிருந்தது இந்த மோஷன். அப்புறம் இந்த பிளர் குடுத்தீங்கன்னா, பேக் சைடு அப்டியே பிளர் ஆயிடும். பேக் சைடு இருக்கிற இமேஜ் ஏதாவது இருந்தது அப்டின்னா பிளர் ஆயிடும். இவ்வளோதான் இதில ஆப்ஷன் இந்த ஸ்பைரல்ல. எக்ஸிட் குடுத்துட்டு நம்ம வெளிய போயிடலாம். இப்ப திரும்ப கொலேஜ் பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல தான். ஆனா வந்து இதில என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில நெறைய டிஃப்ரெண்ட் டைப்பான அ லே அவுட் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்பான லே அவுட். 6 பிக்சர் கிளிக் பண்ணீங்கன்னா, 6 பிக்சருக்கு எக்கச்சக்கமான லே அவுட் குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சைஸ வந்து நீங்க இப்டி இப்டி பண்ணிக்கலாம். இதில ரேஷியோ பார்த்தீங்க அப்டின்னா, இப்டி மாத்திக்கலாம். தெரியுதா? இதுலயே ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அந்த அங்கங்க ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வேணுனா வச்சுக்கலாம். ஆ இதில முக்கியமா இது இது பேக்கிரவுண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இது இப்படி. இப்படி குடுத்தீங்க அப்படின்னா, இந்த பார்டர் இருக்கு இல்லையா? அது சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். அண்ட் இதுலயே ஃபில்டர் இருக்கு. இந்த மாதிரி நெறைய கொலேஜ்லயும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி ஆட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்துட்டு ட்ரிப்ல போய் பார்க்கலாம். ட்ரிப்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்வான எடிட்டிங் நெறைய இருந்தது. காட்டுறேன் வாங்க. இதில வந்து நான் ஃப்ரீ அப்படின்றது இருக்கு. இது மாதிரி இது நீங்க ஷேப் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃப்ரீ சைஸ்லயே ஓகே குடுக்குறேன். குடுத்துட்டு ஆட்ஸ பத்திலாம் கவலையப்படாதீங்க. இவ்ளோ சூப்பரான ஆப்ல சில ஆட்ஸ் வரதான் செய்யும். இப்ப இது இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது இப்படி. இத வந்து இப்படி சின்னது பண்ணிக்கலாம். இப்படி பெருசு பண்ணிக்கலாம். இப்படி ஓரமா திருப்பி வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு புடிச்சிருக்கோ, நீங்க வந்து எத வேணும்னாலும் செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து சின்னது பெருசு பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இதையவே இப்படி இப்படி ஒரு சைடா நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக்கிரவுண்ட் போனீங்கன்னா, சான்ஸே இல்லாம அது பாருங்களேன், உங்களோட பிக்சர்ல எந்த பேக்கிரவுண்டும் இல்லாம ஒயிட் ஆக்கிடுது. திரும்ப பார்த்தீங்கன்னா, சூப்பர்வான எடிட்டிங்க. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்கச்சக்கம் இருக்கு. கலர்ஸ் போனீங்கன்னா, சிம்பிளா அந்த எடிட்டிங்க்கு அப்புறம் பேக்கிரவுண்ட் கலரையும் நீங்க மாத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இதுலயும் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதிலிருந்து வெளிய போயிரலாம். அண்ட் ஃபைனல் ஒன்னு போர்ட்ரைட். இதுலயும் போயிட்டு நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்க. பண்ணிட்டு ஃப்ரீ சைஸ்க்கே ஓகே குடுத்துர்றேன். இது பாருங்க. கலர்ஸ் இதில வந்துட்டு கலர்ஸ போயிட்டு நீங்க இதில போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலர் அப்டின்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, அதனோட கலர் பேக்கிரவுண்ட் ஒயிட்டாவும், அந்த லைன் மாரி வர்றது மட்டும் மாறும். இது மாரி குடுத்தீங்கன்னா, இப்டி பேக்கிரவுண்டும் அந்த லைனும் வேற கலர் வரும். இப்ப இதிலேயே போயிட்டு, இப்டி, இப்டி இதில எது வேணுமோ நீங்க குடுத்துக்கலாம். இதுவுமே சூப்பரா இருக்கும். நீங்க கலர் நல்லா சூஸ் பண்ணி வச்சீங்க அப்டின்னா, இதுவும் நல்லாருக்கும். இப்டி. இதுதாங்க இதனோட ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் ஸ்டிக்கர்ஸ். இதுலயும் ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறேன்னா நீங்க வச்சுக்கலாம். இவ்ளோதாங்க இதில ஆப்ஷன்ஸ். நீங்க இன்னும் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல்ல வந்துட்டு நான் உங்கட்ட காட்டுனேனான்னு தெரியல. பேக்கிரவுண்டு இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெறைய லோட் ஆகாதனால உங்களுக்கு நான் கரெக்ட்டா காட்ட முடியல. உண்மையிலுமே உங்க ஃபோட்டோ அதில வந்து ரியலா வந்து செட் ஆகுங்க. ப்ரோ இல்லாமயே நார்மல் இதே நெறையா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆப் உண்மையிலுமே சான்ஸே இல்ல. யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பர்வா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த ஃபோட்டோ எடிட்டிங் Instagram, Facebook, WhatsAppல பைத்தியமா இருக்கவங்களுக்கு இந்த ஆப் வந்து ஒரு சூப்பர்வான ஆப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, என்னோட
இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோடய வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்து அவங்க இந்த ஆப் தெரிஞ்சுக்கிட்டும். கண்டிப்பாக எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.